சக்தியும் இரண்டும் ஒன்றாச்சி. யார் பாடும் பாடல் என்றாலும் சேராதி என்னை சேராதி. ஆண்டவா, என் கணவரை நான் பார்க்கவே முடியாதா? இந்த அரண்மனையில என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. தாசியத்தில் இருக்க என் கணவரை அழைத்தவர் சென்ற அத்தை மாமா யாருமே வீடு திரும்பல. இங்க என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஐயா ஐயா, வந்து விட்டுருக்கல ஐயா, வந்து விட்டுருக்கல ஐயா. ஐயா, இந்த அரண்மனையில் என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. ஆமாங்க. ஏன் தன்ன தனியா பேசிக் கொண்டிருக்கிறேன்? ஐயா, என் கணவர் எங்கத்தான் போனார், என்னத்தான் ஆனாரு ஒண்ணுமே புரியலைங்க. புரியல. என் கணவரை தேடி சென்ற என் அத்தை மாமா யாருமே வீடு திரும்பலைங்க. ஆமாங்க. ஆகினாலே உன்னுடைய கணவரை சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆமா. அதுக்கு நான் என்ன நிலையில இருக்கேன்? இந்த நிலையில என் கணவர் என் கூட இருந்தா இருக்கு எவ்வளவு சந்தோஷமா தான் இருக்கும். அதனால என் கணவர் எங்க இருக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். கணவனோடு சேர்த்து வைப்பது என்னுடைய கணவர். ஆடால் ஒன்று. என்னங்க கேட்பது? நீ தர வேண்டும். ஐயா, நாடு வேண்டுமா, நகரம் வேண்டுமா, சொத்து வேண்டுமா, ஐயா பொன்பொருள் வேண்டுமா, கஜனா வேண்டுமா, எதை வேண்டாலும் எடுத்துக்கீங்க ஐயா. வேண்டுமென்றால் என் உயிரை வேண்டாலும் அந்த உயிர் அப்படியே இருக்கணும். அப்படி அந்த உயிர் இருந்தா தான் நான் கேட்கும் பொருளுக்கு மதிப்பு. என்ன இது எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. ஆட வேண்டாம், ஆவண வேண்டாம், நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம், சொத்து வேண்டாம், பத்து வேண்டாம், எனக்கு நீதான். ஆனா பாவி, என் உடன் பிறந்த அண்ணனுக்கு மேலாக உடன் நினைக்கிறேன். அண்ணா அண்ணா அண்ணன்ற வார்த்தை கேட்டாலே அண்ணா அண்ணாவை வெறுத்து விட்டு என்னவென்று மாமாவை அழைத்து பார். அடப்பாவி, எப்போது பார்த்தேனோ பார்த்தாயோ அன்று முதல் கொண்டு இன்று நாள் வரை என் மனதிலே பெருத்த ஆசை. எப்படியாவது உன்னை கட்சி அழைக்க வேண்டும், ஆசவாசத்தில் அங்கு பேச வேண்டும். உன்னால் நான் உல்லாசமாக இருக்கிறதுக்காக எத்தனை ஆண்டு காலமாக தவமாய் தவிர்க்கிறேன் தெரியுமா? ஐயோ, அவனை கல்யாணம் பண்ணினா உன்னை விட்டேன். கால நேரம் எப்ப வரும் வரும்னு பார்த்தேன். யாருமே கிடையாது. யாருமே கணவர் போய்விட்டான். இந்த அரண்மனை நீ மட்டும்தான். இதுதான் தக்க சமயம் என்று நான் பயன்படுத்திக் கொண்டேன். ஆகையால் உன்னை தேடிக்கொண்டே வந்தேன். அட பாவி, நான் எந்த நிலையில் இருக்கேன்? நிறைவாத கற்பனையா இருக்கேன். இந்த நேரத்தில் பேசு வார்த்தை மறைந்தாரா? அட பாவி, இந்த குழந்தை நான் தான் அப்ப நான் ஏற்ற மனசாரமா. நான் ஒரு அணில் கடித்த பழமல்லவா? அணில் கடித்த பழமல்லவா? மாற்றா தோட்டத்து வழிகிற வழக்கம். அதுபோல் அணில் கடித்த பழத்துக்குத்தான் ருசி அதிகம் என்று உரைப்பார்கள். ருசி பார்க்க ஒரு காலம் விடவே மாட்டேன். இத பாருடா, இதை எடுத்த உயிரை விட்டாலும் இருந்தவரே இச்சைக்கு ஒரு காலம் இருக்கவே மாட்டேன். அதை பார்த்தாயா, சக்தி வாய்ந்த அம்மனால இருக்கிறது. காலைக்கு மலைக்கு அவளை தெய்வமா வணங்கி விடுவேன். அப்ப இருக்கும்போது அம்மனால செல்ல போறேன், அம்மனை வணங்க போறேன். டேய், அவ அருளாலே அவை நானும் என்னுடைய கணவரை சேர்ந்து வைக்க வாழ வேண்டும் என்று அந்த அம்மன் நினைத்தா எங்களை வாழ வைக்கிட்டோம். அப்படி இல்லை என்றால் அவளுடைய ஆலயத்தை நான் உயிரை விட்டுடுவேன். விடவே மாட்டோம். 2 நாள் கழித்து மாட்டிருக்கிறேன். ருசி பாருங்க, விட மாட்டேன். வரண்டி அம்மா, ஆயிரம் கண் கண்ட அங்கார ஈஸ்வரியை கிராமத்தை கட்டிக்கா இருக்கக்கூடிய துளுக்காரத்தமிழ் தாயே, அந்த கொடியவன் என்னை விரட்டி வருகிறான். அம்மா, என்னையும் என் கற்பையும் நீதான் காக்க வேண்டும். மஞ்சாலிவே பொட்டியிட்டு பூவாட காரியம்மா, தாயே நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்க பொம்பை முரசொலிக்க உரிமை
அம்மா